நடிகர் திலகம் நடிகை திலகம் 2 பேருமே இந்த படத்தில் நீ ஒசத்தியா நான் ஒசத்தியா அப்படின்ற அளவுக்கு போட்டி போட்டுக்கொண்டு நடிச்சிருப்பாங்க. இவங்களை தவிர வேறு யார் நடிச்சிருந்தாலுமே இந்த படம் அந்த அளவுக்கு வரவேற்பை பெற்றிருக்காது அப்படின்றது தான் ரசிகர்களுடைய கருத்தாகவும் இருந்து வந்தது. ஆனால் படத்தின் இயக்குனரான பீம்சிங் அவர்களோ இந்த படத்தின் வெற்றிக்கு சிவாஜியும் சாவித்திரியும் காரணமில்லை அப்படின்னு அவருடைய மகனிடம் ஒரு சமயம் சொல்லியிருக்கிறாரு. அதாவது இந்த படத்தில் சிவாஜி சாவித்திரியை தவிர வேறு யார் நடிச்சிருந்தாலுமே படம் வெற்றி அடைந்திருக்கும் அப்படின்னும் படத்திற்கு கண்ணதாசனையோ எம்எஸ் விஸ்வநாதனையோ தவிர வேறு யார் பாடலுக்கு இசையமைச்சிருந்தாலும் இந்த படம் வெற்றி அடைந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏனெனில் இந்த படத்துடைய வெற்றிக்கு மிக பெரிய காரணமாக அமைந்திருப்பது கதை மட்டுமே அப்படின்றது பீம்சிங்குடைய கருத்தாக இருந்திருக்கிறது. ஆகவே ஒரு படத்தின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைவது படத்தின் கதை மட்டும்தான் அப்படின்றத உறுதியாக நம்பியவர் பீம்சிங் அப்படின்னு இந்த தகவலை கூறிய சித்ரா லக்ஷ்மணன் தெரிவித்தார். மெல்லிசை மன்னர்கள் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் எவ்வளவோ அற்புதமான திரைப்படங்களுக்கு இசையமைச்சிருக்கிறாரு. அதில் மகுடம் சூட்டும்படியான பாடல்தான் இந்த பாசமலர் திரைப்படத்தில் இடம் பிடித்த மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள் அப்படின்னு அவளுடைய எதிர்காலம் குறித்த ஆசையை சொல்லும் அண்ணனின் வழியே பாசத்தை பாடலாக்கியிருப்பார் கண்ணதாசன். சகோதர உறவுக்கு இதற்கு ஈடான பாடல் எழுதப்படவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ் திரை இசையில் இந்த பாடலுக்கு ஈடு இணை சொல்ல முடியாது. கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் ஒவ்வொரு சொல்லையும் தேடி தேடி முத்துக்கள் மாதிரி கோர்த்து இருப்பார். டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் பாடியிருப்பார். இந்த பாடலின் வரிகளை கேட்டு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் கவியரசர் கண்ணதாசனை மனம் விட்டு பாராட்டி தள்ளினாராம். எம்.என். ராஜுவின் கரம் பற்றுகிறார். குழந்தை பிறந்த பின்பு ராஜுவே அவரை மேல்நாடு அனுப்புகிறார். கடைசி காட்சியில ராஜு இறந்த பிறகு அவருடைய நடிப்பு பாராட்டுக்குரியது. எம்.என். நம்பியார் எம்.என். ராஜத்துக்கு அண்ணனாக வருவார். கதாபாத்திரத்தில் பரம சாதுவாக நடித்திருப்பாரு. பாசமலர் திரைப்படத்தின் இறுதி கட்ட காட்சி எடுக்க வேண்டிய நாள். படப்பிடிப்பு தளமே அமைதியாக காட்சியளித்ததாம். கடைசி காட்சியில இயற்கையாக தன் தோற்றத்தில் சோகம் தெரிய வேண்டும் அப்படின்றதுக்காக 2 இரவுகள் தூங்காமல் படப்பிடிப்புக்கு வந்திருந்தாரு சிவாஜி கணேசன் அவர்கள். நடிகர் திலகத்தின் கண்களை சுற்றி கருப்பு வளையம் இருந்தது. சிவாஜி அவர்கள் செய்த அதே யுக்தியை அவருக்கு தங்கையாய் நடித்த சாவித்திரி அவர்களுக்கும் பின்பற்றி இருந்தாரு அப்படின்றது தான் கூடுதல் சுவாரஸ்யமான செய்தி. பாசமலர் படத்துடைய கதைப்படி அண்ணனாக நடிக்கும் சிவாஜி கணேசன் அவர்கள் மட்டுமே இறப்பதாக முதலில் காட்சி அமைக்கப்பட்டு இருந்ததாம். ஆனால் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த சமயத்தில் சில தினங்களுக்கு முன் கேரளாவில் ஒரு துயர சம்பவம் நடந்துச்சாம். அண்ணன் இறப்பதை தாங்க முடியாத தங்கை ஒருத்தி அதே இடத்துல உயிரை விட்ட சோக சம்பவம் தான் அது. அந்த முடிவை பாசமலர் படத்துக்கு வைத்தால் நன்றாக இருக்குமே அப்படின்னு பீம்சிங் கிட்ட சொல்லியிருக்கிறாரு சிவாஜி அவர்கள். ஆரூர் தாஸ் அவர்களுக்கும் கொட்டாரக்கராவிற்கும் இந்த முடிவு ரொம்பவும் பிடித்து போனது. படப்பிடிப்பு ஆரம்பமானது. கேமரா சுழல துவங்கியது. நாம் 2 பேரும் சின்ன குழந்தையா இருந்திருக்க கூடாதா அப்படின்னு சிவாஜி அவர்கள் வசனம் பேசி நடிப்பின் உச்சாணியை தொட அதற்கு இணையாக சாவித்திரி அவர்களும் நடித்து தன்னை நடிகர் திலகம் அப்படின்னு நிரூபித்திருக்காங்க. சாவித்திரி அவர்களை தவிர வேறு எந்த நடிகையாக இருந்தாலும் சிவாஜி கணேசன் அவர்களின் சுனாமி நடிப்பில் காணாமல் போயிருப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபில்ம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.